வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வாத்து வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே முன்னாடி இருந்த வீடியோவில் புது வாத்து வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் உங்கள் எல்லாருமே நல்லா பார்த்தீங்க. சரி, அந்த கண்டினியூட்டாக நான் எப்படி வாத்து வாங்கினோம், எதனால் வாங்கினோம், அப்புறம் அந்த வாத்து விற்றவர் ஒரு டிப்ஸு சொன்னாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாத்து பார்க்கும்போது 4-5 வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போண்டா கோழி, அப்புறம் கருங்கோழி, அப்புறம் அழகு கோழி, அப்புறம் வாத்து, அப்புறம் பியூர் நாட்டுக்கோழி இப்படின்ட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வாத்து பார்க்க தான் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா என் பையன் வாத்துன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். சரி, அவனுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கூட ஒரு பேர் கருங்கோழி வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நாட்டுக்கோழி நாங்கள் அதிகமாக வளர்க்குறதுனால சரி கருங்கோழி குஞ்சுங்களும் அதோட கறியும் ரொம்ப நல்லது, மருத்துவ குணங்கள் இருக்குது, அப்புறம் அதோட இனங்களையும் நம்ம நிறைய பெருக்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றனால அதோட ஒரு பேரும் வாங்கினோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாங்கள் வாங்கினதில் 150 கிராம் வெயிட்லேருந்து 200 கிராம் வெயிட்டு மேலே கொஞ்சம் ஒரு காக்கிலாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லா குஞ்சுங்களையும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி இருக்கிற குஞ்சுங்களை வாங்கிட்டு நம்ம வளர்த்தாதான் நம்மளும் அதாவது தெரியாதவங்க வளர்த்தாலும் வளர்த்துடலாம், நல்லா தெரிஞ்சவங்களும் நல்ல நோய் நொடி இல்லாமல் வளர்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் இவங்கக்கிட்ட வாங்கினோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினதில் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டுக்கு சளி இருக்கா அப்படின்ட்டு காதில் செக் பண்ணி பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களும் சில டிப்ஸு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட வாத்து வாங்கும்போது என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாத்து கரெக்டாக பார்த்துட்டீங்களா? ஜோடி 300. இது எந்த பெரிய சைஸ் வாத்துனா பெருசு தானே? நாட்டு வாத்து நாட்டு வாத்துனா நம்ம கலர் வரும். ஆமாம், இது பியூர் ஒயிட்டா வரும். இது என்ன பேர்? என்னன்னா இந்த வாத்துக்கு பேர் அன்னப்பறவை. எடுங்கண்ணா, பெருசாக இங்கே முன்னாடி இருக்கு. இது இருக்கிறதுல இந்த இதில் பெருசு இந்த நடுவில் அது இங்கே முன்னாடி இருக்கு. முன்னாடி இது பொட்டா, இது பொட்டையா? மூணுமே போட்டிங்களா? இந்த குஞ்சு பார்க்குறதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அழகு கோழின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் இது எங்களுக்கு வாங்க இஷ்டம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாத்துங்க அப்புறம் கருங்கோழி குஞ்சுங்க மட்டும் வாங்கலாம், பின்னாடி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமும் அந்த வாத்துங்களை எப்படி வளர்க்கணும், அதுங்களை எப்படி ஆண் பெண் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது எல்லா டிப்ஸையும் கேட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப மெல்லிஸாக கீச்சுன்னு கற்றுனா அது ஆணுன்னும், கொஞ்சம் கட்டக்குரலில் கற்றுனா கோழிக்கணும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நோய் நொடி இல்லாமல் வளர்க்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நாங்கள் இவ்வளோ கோழி குஞ்சுங்களை வளர்க்குறனால நாங்கள் ஆன்டிபயாட்டிக் ஊசி போடுவோம். அதாவது கண்ணில் சொட்டு மருந்து, அதை பிறக்கும்போது இந்த அம்மைக்கு போடுற சொட்டு மருந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். அப்புறம் சில இன்ஜெக்ஷன், அதாவது ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் அதுக்கு அம்மை, அப்புறம் சில சளி, இந்த கொரைசா தொற்றுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன ஊசி அப்படின்றது எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கேட்டு வளர்த்தா தான் நம்மளும் அதை நல்லபடியாக கோழி எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன குஞ்சுகளை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கோழியாகவும் பிடிக்காமல் அப்புறம் சின்ன பொடி குஞ்சாகவும் பிடிக்காமல் இந்த மாதிரி குஞ்சுகளை பிடிச்சா உங்களுக்கே அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி சிறு குறு விவசாயிக்கிட்டேருந்து நம்ம வாங்கினா அவங்களும் நல்ல ஒரு என்கரேஜாக அவங்களுக்கும் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி அப்புறம் இந்த மாதிரி வகை கோழிகள் எல்லா மக்களும் வாங்குறதுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸாகவும்